கத்திரிக்கோல் இட்டு வந்து கத்திரிக்காய் பறிக்க போகிறோம். இன்றைக்கி என்னென்னா நம்ம வீட்டில் அந்த வெள்ளை கலர் கத்திரிக்காய் காய்ச்சிருக்கு இல்லைங்களா, அதை பறிக்க போகிறோம். இவங்க தான் ஃபஸ்ட்டு பேட்சில் ஒரு 4 பாக்கெட் விதை வாங்கிட்டு வந்து போட்டேன். அதில் 2 செடி வளர்ந்துருந்துச்சு. ஒருத்தங்க காய்க்கிறாங்க, ஒருத்தங்க அப்படியே நிற்கிறாங்க, என்னன்னு தெரில. சரி, இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் மட்டும் இல்லை, கூடவே வந்து கரிசலாங்கண்ணி, செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, கருவேப்பிலை, மருதாணின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பறிக்க போகிறோம். அம்மா வீட்டுக்கு போக போகிறோம். எங்கள் அம்மாவுக்கு பர்சனலாக இந்த வெள்ளை கத்திரிக்காய் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து எங்களோடது திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டம். அங்கே வந்து இந்த வெள்ளை கத்திரிக்காயில் உருண்டை கத்திரிக்காய், நீட்ட கத்திரிக்காய் எல்லாமே கொஞ்சம் ஃபேமஸ்ஸு. அம்மா சரி வீட்டிலேருந்து வரப்போ எடுத்துகிட்டு வா அப்படின்னாங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி எல்லாத்தையுமே பறிச்சு வச்சு, கூடவே வந்து இது கரிசலாங்கண்ணி. மழைக்காலங்களில் மட்டும் நம்ம வீட்டில் கரெக்டாக ஆஜராகிடுவாங்க, வெயிலில் அவங்களே போயிடுவாங்க. முடக்கத்தான் கீரை மொத்தமே இவ்வளோ தான் இருந்துச்சு. அதை தவிர செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பறிச்சிட்டேன். கூடவே இந்த கனகாம்பர பூவும் வந்து பறிச்சிட்டேன். எங்கள் அம்மாவுக்கு கனகாம்பரம் ரொம்ப ஃபேவரெட்டுங்க. ஒரே ஒரு தம்பட்டை வரை நம்ம வீட்டில் ஃபர்ஸ்ட்டு காய் இதுதான் இந்த சீசனோடது. ஸோ இதையும் பறிச்சிட்டேன். இன்னைக்கு கீழே தான் வந்து கருவேப்பிலை, மருதாணி எல்லாமே இருக்குது. ஸோ அதையும் பறிச்சுட்டு நாங்கள் வந்து அம்மா வீட்டுக்கு கிளம்புறோம். பாய்.